இயேசுவோடு ஒன்றித்திருப்போம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்கள் இருவர் நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்றார்கள். அங்கே சென்றதும் தங்கள் கண் முன்பாக ஆர்ப்பரித்து ஓடிய அந்த நீர்வீழ்ச்சியை அதன் ஓரத்திலிருந்து பார்த்து மெய் மறந்து போனார்கள். தொடர்ந்து அவர்கள் நீர்வீழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களை அறியாமல் உள்ளே விழுந்தார்கள். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் கத்தியதும் அங்கிருந்தவர்கள் ஒரு பெரிய கயிறை எடுத்து வந்து அதை உள்ளே வீசினார்கள். அதை ஒருவர் நன்றாக பிடித்து கொண்டார். இன்னொருவர் அதை பிடிப்பதற்குள் பெரிய மரக்கட்டை ஒன்று அவருக்கு முன்பாக மிதந்து கொண்டு வந்தது. இந்த மரக்கட்டையை பிடித்து கொண்டால் எப்படியும் கரை சேர்ந்து விடலாம் என நினைத்து கொண்டு அவர் அதை பிடித்து கொண்டார். சிறிது நேரத்தில் கயிற்றை பிடித்தவரை மேலே இருந்தவர்கள் பிடித்து இழுத்து காப்பாற்றினார்கள். மரக்கட்டையை பிடித்திருந்தவரோ நீர்வரத்து மிகுதியானதால் அதில் அடித்து செல்லப்பட்டு அவர் இறந்து போனார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் கயிற்றை பிடித்திருந்த மனிதர் மேலே இருந்தவர்களோடு இணைந்திருந்ததால் காப்பாற்றப்பட்டார். மரக்கட்டையை பிடித்திருந்தவர் யாருடனும் ஒன்றித்திருக்கவில்லை. அதனால் அவர் நீரில் அடித்து செல்லப்பட்டு இறந்து போனார். நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது மிகுந்த கனி தருவோம். அதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, உலகின் ஒளி, வழி, உண்மை, வாழ்வு என்று சொன்ன இயேசு இன்றைய நற்செய்தியில் உண்மையான திராட்சை கொடி நானே என்கிறார். திருவிவிலியத்தில் திராட்சை கொடி என்ற சொல்லானது இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது. இதை திருப்பாடல் 80 அதிகாரம் 9-16 முடிய பார்க்கிறோம். மற்றும் எசாயா புத்தகத்தில் 5 அதிகாரம் 1-7 முடிய பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிக்கவில்லை. அதனால் அவர்கள் அவருக்கு உண்மையாய் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கடவுளின் கட்டளையை கடைபிடித்து அவருக்கு உண்மையாய் இருந்தார். இதனால்தான் அவரால் உண்மையான திராட்சை கொடி நானே என்று துணிச்சலோடு சொல்ல முடிந்தது. இயேசு தொடர்ந்து சொல்கிறார், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் ஒன்றித்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். இயேசுவோடு ஒன்றித்திருப்பது என்பது அவரது கட்டளையை கடைபிடித்து வாழ்வது என்று யோவான் நற்செய்தியில் 14 அதிகாரம் 21 பார்க்கிறோம். இவ்வாறு அவரோடு ஒன்றித்திருக்கும் ஒருவர் மிகுந்த கனி தருவார். அதே வேளையில் அவரது கட்டளையை கடைபிடிக்காமல் அவரோடு ஒன்றித்திராதவரால் கனி தரவே முடியாது. அதனால் அவர் தரித்து எரியப்படுவார். இன்றைய முதல் வாசகத்தில் விருத்த சேதனம் செய்யாவிட்டால் மீட்பு பெற முடியாது என்ற செய்தியை சிலர் மக்கள் நடுவில் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இதனை பர்னபாவும் பவுலும் எருசலேமில் இருந்த திருத்துதரிடம் சென்று விவாதிக்கும் போது, மீட்பு பெற விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரோடு ஒன்றித்து வாழ்ந்தால் போதுமானது என்ற நல்லதொரு முடிவானது எடுக்கப்படுகிறது. ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் மிகுந்த கனி தரவும் மீட்பு பெறவும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரோடு ஒன்றித்து வாழ்வது மிகவும் அவசியம். இதனை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆண்டவரின் சிந்தனையாக, ஆண்டவரின் துணையின்றி நம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கும் ஒருவர் மற்றவரை பிரித்து பார்க்க மாட்டார். நாம் மிகுந்த கனி தருவதே கடவுளின் திருவுளம் என்பதால் ஆண்டவரோடு எப்போதும் ஒன்றித்திருப்போம்.
இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக ஆண்டவரோடு ஒன்றித்து என்றும் மகிழுங்கள் என்று பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தூய பவுலடிகளார் கூறுகிறார். எனவே இறையேசில் பிரியமானவர்களே, நாம் நமது வாழ்விற்கு எல்லாமுமாக இருக்கும் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.